தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடியில ஒர்க்கர் மற்றும் ஹெல்ப்பருக்கான வேலைய வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். உங்க மாவட்டத்திலே, உங்க சொந்த ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்கு. யாரும் இந்த வாய்ப்ப வந்து நழுவ விட்டுறாதீங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும். சரிங்களா? இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி வந்து பெற்றிருக்கணும். சரிங்களா? 12ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாவே போதுமானது. எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை செய்கிறது, இதுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுக்கான லொக்கேஷன் வந்து எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இப்போ வந்து பார்க்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22/12, அதாவது அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அங்கன்வாடியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இது நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி டிபார்ட்மெண்ட் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுசிங் பிராண்டுக்காக காம்ப்ளெக்ஸில் இருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இது 20/11/2025 அன்றைக்கி வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் அங்கன்வாடி ஒர்க்கர் மற்றும் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்திலே வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேக்கன்சி வந்து ஃபுல்லாக இருக்காதனால, அதாவது இப்போ வந்து எலெக்ஷன் இந்த மாதிரி வர்றத இந்த டைம்னால இந்த காலியாக இருக்கிற பணியிடங்களை நிரப்புவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து மறுபடியும் வந்து பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்காக 344 வேக்கன்சியும் அண்டு அங்கன்வாடி ஹெல்ப்பருக்காக வந்து பார்த்தீங்கன்னா 274 போஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம், மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே. சரிங்களா? இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 35 வயது வரைக்கும் இருந்தாவே போதுமானது. சரிங்களா? இதில் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத இப்போ பின்னாடி வந்து பார்க்கலாம். சரிங்களா? கீழே உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 344 வேக்கன்சியும் அண்ட் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்காக வந்து பார்த்திங்கன்னா 274 வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கருக்கு நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அண்டு எலிஜிபிலிட்டி கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயது வந்து நிரம்பியிருக்க வேண்டும். 35 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் அங்கன்வாடி ஒர்க்கருக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீமேல் மட்டும்தான் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒன்லி அப்ளிகேண்ட் ஷுட் ஃபீமேல் கேண்டிடேட் ஒன்லி அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் லோக்கல் கம்யூனிட்டி மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி சென்டருக்கும் அண்டு அவங்க ஜாயினிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கும் இந்த அங்கன்வாடி சென்டருக்கும் 5 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் நேட்டிவ் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். அதாவது நீங்கள் அந்த 5 கிலோமீட்டருக்குள்ளே வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நேட்டிவை சேர்ந்தவங்களாக, அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக, அந்த ஊரை சேர்ந்தவராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட்
ஷீட் இருக்குது இல்லைங்களா, இந்த மார்க் ஷீட்டை வச்சு தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, எந்த விதமான எழுத்து தேர்வால் எதுவுமே கிடையாது. உங்களுடைய மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கெல்லாம் யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்டு எலிஜிபிலிட்டி கேட்டகிரி, அதாவது ஏஜ் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் 18 வயது வந்து நிரம்பியிருக்க வேண்டும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 35 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரெசிடென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் கம்யூனிட்டிக்கு, அதாவது லோக்கல் கம்யூனிட்டிக்காக. சரிங்களா, இதில் லோக்கல் கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கன்வாடிக்கு சென்டருக்கும் அண்டு உங்களுடைய வீடு இருக்கிற ஏரியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 5 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்தால், அதாவது அந்த 5 கிலோமீட்டர் இடைப்பட்ட தூரம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கான நேட்டிவ் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த ஊரை சேர்ந்தவரா இல்லை அந்த மாவட்டத்தை சேர்ந்தவரா அப்படின்றத இவங்க வந்து தெளிவாக வந்து பார்ப்பாங்க. இதே மாதிரி தான் உங்கள் மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எலெக்ஷன் வருது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் தலைமையிலையோ இல்லை மு.க. ஸ்டாலின் தலைமையிலையோ ஏதோ ஒரு ப்ரெஷர்னால வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வேக்கன்சி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்கோ அந்த வேக்கன்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஜாபாக இருந்தாலும் சரி அந்த வேக்கன்சி வந்து நிரப்புவதற்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் அதிரடி ஒரு அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் பெண்களுக்கு மட்டுமே. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு 12th மார்க் ஷீட் வந்து அப்ளை பண்ணுறதுனால உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி வந்து இருக்கும். அந்த இன்டர்வியூவில் வந்து யாரெல்லாம் கம்யூனிட்டி வந்து பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது மெம்பர் செக்ரட்டரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் நேட்டிவ் அண்ட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில ரூல்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போது நானே கூட போயிட்டு அடுத்த மாதம் வந்து நான் இந்த இடத்துல வந்து இருக்கேன் அப்படின்ற ஒரு ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கலாம். அதில் என்ன ஒரு திருத்தம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ரெசிடென்ஸில் வந்து இருந்திருக்கணும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த 35 வயது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்டு ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்டு அதர் கேட்டகிரி பிடபிள்யூடி கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் 23/11 எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 23/11/2025 அன்னைக்கு 11 மணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 22/12/2025 அன்னைக்கு ஈவினிங் 5 PM மண்டே வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி அதுக்கு மேலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் மோடை வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்த மாதம் டிசம்பர் 22 வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன வந்து இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேலிடான பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்படி பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட் இருந்தாலே போதுமானது. அண்டு நேட்டிவிட்டி அண்ட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். உங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடென்டி ப்ரூஃப்காக ஓட்டர் ஐடி ப்ரூஃப் அண்டு 12th மார்க் ஷீட் அண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. சரிங்களா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். லிஸ்ட் ஆஃப் அதாவது அங்கன்வாடி சென்டரோட லிஸ்ட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊருக்கு, அதாவது உங்களுடைய சொந்த ஊருக்கும் அந்த சென்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட தூரம் 5 கிலோமீட்டருக்குள்ளே வந்து இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண பாருங்கள். சரிங்களா, அதுக்கும் வந்து டைம் வந்து இருக்குது. அடுத்த மாதம் 22 வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது.
இதில் ஏதாவது வந்து டவுட் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இந்த பாண்டிச்சேரியோட இந்த என்ன சொல்கிறது, இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற இந்த யூனியனோட நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த ரீசனில் வந்து நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. இதில் வந்து 2 வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியோட சேர்ந்தது, 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா ரீஜனோட சேர்ந்தது சரிங்களா. பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கூட சேர்ந்தது. அண்டு இந்த மகி அண்டு யோனமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேரளா ரீஜனோட சேர்ந்தது சரிங்களா. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம். எப்படி சார் நான் அப்ளை வந்து பண்ணுறது, எனக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து தெரியல அப்படின்றவங்களுக்கு இங்கே கீழே வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் 21ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதில் அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இதில் டேரெக்டாக வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதில் வாட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்ருக்கும் சரிங்களா. இதில் வந்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். இதில் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த அப்ளை ஆன்லைன் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதுமானது. உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்பர் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2025 அண்ட் 26க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து உங்களுடைய நேம் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய மதர் நேமும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், அதாவது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து விஜய்னு இருக்கும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து எஸ்ன்னு இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் வந்து என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை மட்டும்தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஏஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணவே தேவையில்லை. உங்களுடைய ஏஜ் நீங்கள் இதில் இது பண்ணவே போதும், அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் வந்து பண்ணிக்கும். நீங்கள் பெண்கள் விண்ணப்பிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 35 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அந்த வயதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து மேரிடா அன்மேரிடான்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. நீங்கள் மேரிடுன்னா மேரிடுன்னு கொடுக்கலாம், அன்மேரிடுன்னா அன்மேரிடுன்னு கொடுக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ்க்கான, அதாவது கேண்டிடேட் அட்ரஸ்க்கான அங்கன்வாடி சென்டர், அதாவது அங்கன்வாடி சென்டருக்கும் அண்டு உங்களுடைய இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத அவங்க செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்குறாங்க சரிங்களா. உங்களுடைய டோர் நம்பர், உங்களுடைய போஸ்ட்டு அண்டு ரீசன் அண்ட் உங்களுடைய பின்கோடு போஸ்டல் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. இது எல்லாமே வந்து கொடுக்கணும். அண்ட் உங்களுடைய எலெக்ஷன், அதாவது ஓட்டர் ஐடி வந்து கேட்டிருக்காங்க, ஓட்டர் கார்டு ஐடி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில் சரிங்களா. உங்களுடைய எந்த ஸ்கூலில் வந்து படிச்சிங்க, உங்களுடைய ஸ்கூலுடைய அட்ரஸ், நீங்கள் 12th ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண நம்பர், அதாவது 12th மார்க் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த போர்டில் வந்து படிச்சிங்க சரிங்களா. உங்களுடைய பாசிங் இயர் என்ன, உங்களுடைய டோட்டல் மார்க், உங்களுடைய ஓவராலாக மார்க் வந்து எவ்வளோ இருக்குது, நீங்கள் எவ்வளோ வந்து எடுத்தீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அதுவே வந்து கால்குலேட் வந்து பண்ணிக்கும் சரிங்களா. இது எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணிட்டு போஸ்ட் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க, அதாவது அவங்களுடைய ஒர்க்கர்ஸ்க்கும் அண்ட் ஹெல்ப்பருக்கு 2க்குமே வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் போத்துன்றதை நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை நான் ஒன்றுத்துக்கு தான் வந்து அப்ளை வந்து பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கு இணையான அப்லோட் ரிக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட், இவங்க என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 250 கேபிக்குள்ளே, அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கான இந்த டாக்குமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோடு நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து 250 கேபிக்குள்ளே வந்து இருக்கணும். உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சரிங்களா. 250 கேபிக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா 250 கேபிக்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு
எலக்டர் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு சரிங்களா? இந்த எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டி கார்டும் நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 12th மார்க் ஷீட் காப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சரிங்களா? உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு டிசிப்ளினான வந்து இருக்கணும் சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1 MBக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்றதையும் அந்த ஃபோட்டோ காப்பி வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து படிச்சுட்டு நீங்கள் அக்ரி அப்படின்றத கொடுத்தாவே போதும். ஃபைனல் கன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா? உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான மொபைல் நம்பரை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸை ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்தாவே போதும். உங்களுக்கு மொபைல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் மூலிமா உங்களுக்கான மெசேஜ் வந்து மறுபடியும் வந்துடும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான லிங்க்கு அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கு எல்லாமே வந்துடும். நீங்கள் ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா? டவுன்லோடு பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு நேர்முக தேர்வோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க வந்து கூப்பிடும்போது நீங்கள் அதை வந்து கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா ப்ரூஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ளஸ் 2 பாஸ்போர்ட் சைஸ் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து அதை கையில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அண்ட் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா? குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு சரிங்களா? இந்த வாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. குடும்ப தலைவி அந்த வீட்டோடு இருக்கிற பெண்கள் எல்லாருமே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். பட் இதில் பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அரிய வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணணுங்க. தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணணுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து இந்த ஒரு தடவை தான் மட்டும் வரும். இந்த வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4 அண்ட் 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகாது சரிங்களா? ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் 5 இயர்ஸ் வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகாது. அதனால் சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். ஸோ கைஸ் தேங்க்யூ.